Hello everyone. Let us move with Unit 1 today. Let us see what is the meaning for the word teaching approach. Approach is nothing but teaching technique. அப்படிங்கிறது என்னது? Steps in which we in order to teach our students ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு முறையாக நம்ம டீச் பண்ணுறது பேர் தான் சொல்கிறோம் டீச்சிங் அப்ரோச். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ் அப்ரோச், கட்டமைப்பு முறை அப்படின்னு படிக்கிறீங்க இல்லையா, அதுதான் டீச்சிங் அப்ரோச், கன்ஸ்ட்ரக்ட். Okay, so when we look into the things, teaching strategy leads to the teaching techniques, which leads to teaching method. We shall see the 5E learning model in today's class. The 5E learning model has 5 steps, namely engage, explore, explain, elaborate and evaluating the things. This model was developed by the Biological Science Curriculum Study, which promotes collaborative and active learning in the students together to solve the problems. இந்த 5E மாடல் எதுக்காக ஆரம்பித்தாங்க அப்படின்னா, பயாலஜிக்கல் சயின்ஸ் கரிக்குலத்தில் என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வரணும்னு நினைக்கும்போது 1987 இந்த மாடலை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இந்த மாடலோட மெயின் ஐடியா என்னன்னு பார்த்திங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணுறது ஆக்டிவாக இருக்கணும், அதே நேரத்தில் அது கொலாபரேட்டிவாக ஒன்றிணைந்த ஒருங்கிணைந்த கற்றலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், மாணவர்கள் ஒவ்வொரு புதிய விஷயத்தை கற்றுக்கும் போது கொஷின்ஸ் கேட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அப்சர்வ் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதிலிருந்து அவங்களுடைய கருத்துக்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 5E லேர்னிங் மாடல். ஸோ 5E லேர்னிங் மாடலோட 5 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ்: என்கேஜ், எக்ஸ்ப்ளோர், எக்ஸ்பிளைன் அண்ட் எலாபரேட். இதை 4 ஸ்டெப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அதை எவாலுவேட் பண்ணால் எந்த அளவுக்கு அந்த கற்றல் நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறது இந்த லேர்னிங் மாடல் மூலமா நமக்கு தெரியும். ஓகே, சயின்ஸ் டீச்சிங் பொறுத்தவரையிலும் நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது, சயின்ஸ் டீச் பண்ணும்போது சயின்ஸ் கண்டென்ட்டை எப்படி மாணவர்கள்கிட்ட கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த 5E மாடல் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாடல் கன்ஸ்ட்ரக்டிவ் தியரி, கட்டமைப்பு கோட்பாடு அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணியிருக்கு. பீப்புள் எப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட் நாலேஜ் அண்ட் மீனிங் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்சஸ். அனுபவங்கள் மூலயமா தான் நம்மளுடைய அறிவையும் நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதையும் மேம்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அனுபவங்கள். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த மாடலை ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. பை அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரிஃப்ளெக்டிங் ஆன் தி ஆக்டிவிட்டீஸ், கிளாஸில் நடக்கிற நிகழ்வுகளையும் அது குறித்த மாணவர்களுடைய அந்த கருத்துக்களை கொண்டு தான் அவங்க என்ன படிக்கிறாங்க அப்படிங்கிறதும், புது விஷயங்களை கற்றுக்கும் போது இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வி கேன் சி திஸ். இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் தியரி என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஆசிரியர்களாக இருக்கிற நம்ம என்ன பண்ணுறோன்னா, எஜுகேட்டர்ஸ் எப்படி இருக்கணும்னா, டு பில்ட் என்கொயரி, எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் அசஸ்மெண்ட். அதாவது மாணவர்கள்கிட்ட என்கொயரினா என்னது, ஏதாவது ஒரு விஷயத்தை என்கொயர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்தது எக்ஸ்ப்ளோர், ஆராய்ஞ்சு பார்க்குறது, கண்டுபிடிக்கிறது, அசஸ்மெண்ட், அதை வேல்யூவேட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இருந்தால் அப்போ அந்த டீச்சரோட ரோல் எப்படி இருக்கும், ஃபெசிலிட்டேட்டராக இருப்பாங்க, கைட் பண்ணுவாங்க புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு அப்படின்னு. ஸோ நான் கீழே ஒரு இது கொடுத்துருக்கேன். இதில் ஒரு மாடல் லெசன் பிளான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இதை பாருங்கள். ஃபைவ் மாடலில் இருக்கிற அந்த 5 ஸ்டெப்ஸ்: என்கேஜ், எக்ஸ்ப்ளோர், எக்ஸ்பிளைன், எலாபரேட் அண்ட் எவாலுவேட். இந்த 5 நிகழ்வுகள் அப்படியும் மாணவருடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்கணும்,
ஆசிரியரோட செயல்பாடுகள் என்னவாக இருக்கணும், டீச்சர்ஸ் பிஹேவியர் எப்படி இருக்கணும், ஸ்டூடெண்ட்டோட பிஹேவியர் எப்படி இருக்கணுங்கிறது தான் இந்த டேபிளில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்கேஜ் பண்ணணுன்னா என்ன பண்ணுறோம், முதல்ல மாணவர்களை உட்படுத்துறது, படிக்கிறதுக்கு உட்படுத்துறது, என்கேஜ். அப்போ என்கேஜ் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக ஒரு கிளாஸில் மாணவர்கள் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர வைக்கணும். முதல்ல ஜென்ரேட்டிங் இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் அவங்களுடைய முந்தைய நாலேஜை சோதித்து பார்க்குதல், முன்னறிவை சோதித்தல் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அசஸிங் தேர் ப்ரையர் நாலேஜ், கனெக்டிங் டு த பாஸ்ட் நாலேஜ், இப்போ படிக்கிறதையும் முன்ன படித்ததையும் லிங்க் பண்ணுறது. அடுத்தது செட் பேராமீட்டர்ஸ் ஆஃப் ஃபோக்கஸ், எதை நோக்கி இந்த கற்றல் நிகழ்கிறது, எதுக்காக இதை படிக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறது. அதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு ஐடியாவை உருவாக்குறது, ஃப்ரேம் தி ஐடியா. இப்போ இதில் டீச்சர் பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷி ஹாஸ் டு மோட்டிவேட், நம்ம அவங்கள உற்சாகப்படுத்துதல், ஆர்வம் ஊட்டுதல், க்ரியேட்டிங் இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கு விருப்பம் ஏற்படுத்துதல். அதுக்கப்புறம் டேப்ஸ் இன்டு வாட் த ஸ்டூடெண்ட் நோஸ், உனக்கு என்ன தெரியுமோ அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் திங்கிங் அபவுட் த டாபிக், அந்த டாபிக் என்ன அப்படிங்கிறத அவனை யோசிக்க வைக்கிறது. இப்போ நம்ம கேட்குறோம் இல்லையா, மோட்டிவேஷன் ஸ்டெப்ஸில் நம்ம அதை தான் பண்ணுறோம். அடுத்தது ரைசஸ் கொஷின்ஸ் அண்ட் என்கரேஜஸ் த ரெஸ்பான்சஸ், நிறைய கேள்விகளை கேட்டு அவங்களுடைய பதில்களை நம்ம அதிகப்படுத்துகிறோம். அப்போ அவங்க ஸ்டூடெண்ட்டோட பிஹேவியர் எப்படி இருக்கணும், நம்ம கேள்வி கேட்டால் மாணவர்கள் ஆன்சர் பண்ணணும். அப்போ அதுக்கு முதல்ல அவங்க என்ன பண்ணணும், லிசன் பண்ணணும். அப்போ அட்டென்டிவ் அண்ட் லிசனிங், ஆஸ்கிங் கொஷின்ஸ், அவங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும்போது அவங்க கேட்கணும். அதுக்கப்புறம் டெமான்ஸ்ட்ரேட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இன் த லெசன்ஸ், அவங்களுக்கு ஆர்வம் மூட்டணும் லெசனில். அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் டு த கொஷின்ஸ், அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். அதுக்கப்புறம் டெமான்ஸ்ட்ரேட்டிங் ஆன் தேர் ஓன் என்ட்ரி பாயிண்ட், என்ன அவங்க என்ன புரிஞ்சுருக்காங்க, என்ன தெரிஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இதன் மூலயமா வி ஹவ் டு எக்ஸ்பிளைன் இட். ஓகே, தென் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்படின்றது நெக்ஸ்ட் ஸ்டெப். அதில் என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பீரியன்ஸிங் த கீ கான்செப்ட், அவங்களுக்கு என்ன அந்த கருத்துக்கள், அதில் முக்கியமான கருத்து என்னன்னு நீங்கள் விளக்குறீங்க. அப்போ நீங்கள் என்னவா இருக்கிறீங்க, யூ ஆக்ட் அஸ் அ ஃபெசிலிட்டேட்டர். அப்போது நீங்கள் ஸ்டூடெண்ட்டோட பிஹேவியர் அந்த இடத்துல எப்படி இருக்கணும், அவங்க எல்லாத்தையும் நம்ம சொல்லிக் கொடுக்குறத புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஆக்டிவிட்டி கூப்பிடுறீங்கன்னா அவங்க ஆர்வமாக எழுந்து வரணும், அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே, I think the other points you can read it. If you have any doubts in the points you can ask me. Okay, I am moving to the third step. Explain பண்ணுறோம். அந்த இந்த இப்போ படிக்கிற கான்செப்ட்டுக்கும் பின்னாடி படிக்கிற கான்செப்ட்டுக்கும் என்ன தொடர்பு, இப்போ நடக்கிற அந்த ப்ராசஸோட முக்கியத்துவம் என்ன, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் இல்லை ரொம்ப அவங்களுக்கு ஈஸியான வேலை அதை புரிய வைக்கிறோம். அப்போ புரிய வைக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுறோம். அவங்களுக்கு டெஃபினேஷன்ஸு, புதிய வார்த்தைகள் அதெல்லாம் நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அதை சொல்லிக் கொடுக்குறத அவங்க முதல்ல லிசன் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் தன்னுடைய முன் அனுபவத்தையும் இப்போ கிடைக்கிற அனுபவத்தையும் தொடர்பு படுத்தி பார்க்கணும். ஓகே, தே ஹாவ் டு லிங்க் த ப்ரீவியஸ் நாலேஜ் அண்ட் த ப்ரெசன்ட் நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ். ஸோ அதுக்கு அவங்க ஃபஸ்ட் எப்படி இருக்கணும், நம்ம சொல்கிறத லிசன் பண்ணுற பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு நம்ம கிளாஸில் இருக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆர் எலாபரேட், தட் இஸ் அ ஃபோர்த் ஸ்டெப். அதாவது இப்போ படித்ததை புதிய சுச்சுவேஷனுக்கு எப்படி அப்ளை பண்ணுறாங்க. இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சயின்ஸில் ஒரு படிக்கிறோம், இந்த பிளான்ட்டில் இத்தனை மணி நேரம் ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்ததுன்னா இவ்வளோ ஆக்சிஜன், இவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ அதையே யூஸ் பண்ணி இன்னொரு பிளான்ட்டில் எவ்வளோ மணி நேரம் யூஸ் ஆகும், அப்படி அவங்க லிங்க் பண்ணுறாங்களா ப்ரீவியஸ் லேர்ன்ட் இன்ஃபர்மேஷன் வித் த ப்ரெசன்ட் ஒன். அதுதான் நம்ம ஸ்டூடெண்ட்டோட பிஹேவியராக இங்கே எதிர்பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு கிளாஸில் எக்ஸாமில் கேட்கும்போது இந்த மாதிரி டேபிள் போட்டு நீங்கள் ப்ரீஃபாக எழுதணும். ஓகே, இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது தமிழில் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் மாற்றி கொடுத்துருக்காங்க அவங்க சீனியர்ஸை, அந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கேளுங்க. ஓகே, அசஸ் தி அண்டர்ஸ்டாண்டிங். கடைசி ஸ்டெப் என்ன, எல்லாமே நடத்தி முடிச்சிட்டிங்க, சொல்லி கொடுத்துட்டீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க, அதை விரிவாக்கம் பண்ணியும் சொல்லிட்டீங்க. அப்போ லாஸ்ட் ஸ்டெப் என்னவாக இருக்கும், எவாலுவேட் பண்ணுறது, அதாவது மதிப்பிடுதல். மதிப்பிடுதல் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், வி ஆர் எவாலுவேட்டிங் தி ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது, செல்ஃப் பியர் குரூப் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம நிறைய கொஷின்ஸ் கேட்கும்போது மாணவர்கள் பதில் சொல்லும்போது வி ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே நோ, இஸ் இட் நாட். அண்ட் தென் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் கொடுக்கும்போது இன்னும் பெட்டராக அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க. ஸோ இன் திஸ் வே we can make science teaching to be more effective in the classroom. Okay, இப்போ இந்த 5D மாடலோட டெஃபினேஷன்ஸ்
and the teacher behavior and the student behavior. இதுதான் நீங்கள் கிளாஸில் சொல்லணும், எக்ஸாமில் எழுதணும்னு எதிர்பார்க்கணும். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளைன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் யூ கால் மீ பேக். தேங்க்யூ.